தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் முன்னெடுக்கப் போகும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தாவேக்காவிற்கு கடைசி எச்சரிக்கை எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நேரடியாக தமிழக முதல்வர் அவர்களை டேக் செய்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பதிவு செய்திருக்கார். இந்த நிகழ்வு நடந்ததிலிருந்தே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சர்ச்சையாக ராணிப்பேட்டையில் ஒரு மிகப்பெரிய பூதாகர செய்தியாகவே தான் இது பார்க்கப்படுகிறது. ஆனால் யாரும் இதை மிகப்பெரிய அளவிற்கு பதிவு செய்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்தி எந்த ஊடகங்களிலும் அதிகமாக வரல. அது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. காரணம், பாதிக்கப்பட்டவர் நாம் தமிழர் கட்சிக்காரர் என்ற ஒற்றை காரணம்தான் அப்படின்னு எனக்கு தோணுது. நிகழ்வு என்ன, அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டையில் விசிகாவினரால் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு வாலாஜா அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி அன்பு தம்பி குபேந்திரன் அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட்ட தாக்குதல் நடத்திய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய துணிவற்ற இந்த தாவேக அரசின் காவல்துறை தம்பி குபேந்திரனை கைது செய்ய முனைவது வன்மையான கண்டனத்திற்குரியது. ஆட்சியாளர்களுடைய அதிகார அழுத்தம் காரணமாக சிறிதும் மனசாட்சி இன்றி காவல்துறை மேற்கொள்ளும் இத்தகைய கொடும் அடக்குமுறையை உடனடியாக கைவிடாவிட்டால் விரைவில் பெரும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என அண்ணன் சீமான் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. முதல் விடயம் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வில் ஒவ்வொருத்தவங்க கருத்து சொல்வது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்த விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒவ்வொரு மக்களுக்கும் இங்கே கருத்து சொல்ல உரிமை உண்டு. அந்த ஜனநாயக வகையில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்த ஒரு நபரை அவர் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த நபர் மீது தாக்குதல் நடத்துவதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு தவறான செயல். ஆனால் அந்த விஷயத்தை கண்டு கொள்ளாமல் அவர் பேசியது ஒரு தவறான பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிம்பம் கட்டமைப்பது. அது மட்டும் இல்லாமல் தாக்குதலுக்கு உள்ளான அவர் மருத்துவமனையில் இருக்கார், அவரை போய் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசு, இந்த காவல்துறைங்கிறது அவர்களுடைய அதிகார திமிரை இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் சொல்வது போல் உடனடியாக இந்த கைது நடவடிக்கையை அவங்க கைவிடாவிடில் ராணிப்பேட்டையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு மாபெரும் போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நம்ம பதிவு செய்துக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் அனைவரும் ரொம்ப பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை முன்னெடுத்து வந்துட்டுருக்காங்க. நம்ம தினமும் அவருடைய பக்கத்தில் பதிவிடக்கூடிய செய்திகளை பார்த்த வண்ணம் தான் இருக்கிறோம். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காரு. இன்னும் கூடுதலாக ஒரு போராட்டத்தையே நாங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் வருங்கிறதையும் எச்சரிக்கையாக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். நிச்சயமாக களம் மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை குறித்தும் தொடர்ச்சியாக விசிகாவினர் இந்த அதிகாரத்தில் இருக்கவர்களோடு ஒன்று கூடி இந்த மாதிரியான தாக்குதல் விஷயங்களை நடத்துவதை பற்றி உங்களது பார்வையில் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.